ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் தியானத்திற்காய். இந்த ஜூலை மாதத்தில் முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனை யாராவது பார்த்துருந்தீங்களா? அந்த வசனம் என்ன வசனம்? இந்த ஜூலை மாதம் வாக்குத்தத்த வசனம் நம்முடைய சபையில் நானே சொல்லுகிறேன், எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் 3வது வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நான் அந்த வசனம் துவங்குகிறது 2வது வசனத்திலேருந்தே 1ஆம் வசனத்திலேருந்தே துவங்குகிறது. ஆனால் இன்னைக்கு தியானத்திற்காக நாம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். 2வது வசனம் இப்படி சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதில் அந்த கடைசி பகுதி தான் நாம் எனக்கு தியானிக்க போகிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing to many. இது பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீங்க அதற்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் ஆபிரகாமின் குடும்பத்தை குறித்து அங்கே சொல்லிவிட்டு 11வது வசனத்தில் 11வது அதிகாரத்தில் சொல்லிவிட்டு 12வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நீங்கள் இன்னொரு இடத்துல ஜோஷுவாவில் வாசிக்கும் போது தெரியும், ஆபிரகாம் விக்கிரகங்களுக்கு நடுவே வாசம் பண்ண. அவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே ஆண்டவரை அறிந்தவர்கள் கிடையாது. தேராகு ஆண்டவரை ஆராதித்தவன் கிடையாது. அவன் விக்கிரகங்களுக்கு பின்பாக சென்றவன், ஒரு புறஜாதியார் அவர்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி கிருபையின்படி என்ன செய்கிறார்? ஆபிரகாமை போய் தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து, அதுவே பெரிய ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவர் ஆபிரகாமை அழைப்பதே பெரிய ஆசீர்வாதம். ஆனால் கொண்டு வந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். வார்த்தையெல்லாம் பயங்கரமா இருக்கும். நீ இனிமே ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஏதோ ஆசீர்வாதம் பெற்றுட்டு முடிச்சுட்டு போறதுக்குள்ள நீயே ஆசீர்வாதமாய் மாறிடுவார். பாருங்க, ஆசீர்வாதம் பெறுறது தான் நம்மளோட பெரிய குறிக்கோள் வாழ்க்கையில். நீங்கள் யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு மெயினான ரீசன் எல்லாமே யோசித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தேடி தான் நம்ம வந்திருக்கவே செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் பாருங்க, ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்தால் கூட ஆண்டவருடைய எண்ணம் ஆசீர்வதித்து அப்படி நிறுத்தி விடுறது கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அதுக்கப்புறம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுதான் ஆண்டவர் யாரையெல்லாம் குறித்து அழைத்தாரோ. நம்ம எந்த காரணத்துக்காக வந்திருக்கலாம், ஆண்டவர் அழைக்கிற விதங்கள் ரொம்ப வித்தியாசம் பாருங்க. எல்லாரையும் ஆபிரகாமை போல சத்தம் போட்டு ஆண்டவர் சொல்லி எல்லாரும் கேட்டு ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அறிந்தவர்கள் கிடையாது. ஏதோ ஒவ்வொரு சான்சஸ் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. எங்க அப்பாவும் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து தான் வந்தாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, வேற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கலாம் நிறைய இருக்கிறீங்க. இப்போ அப்படியே பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு வர்றதற்கு ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கும். அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். அது ஆசீர்வாதத்தை தேடி போயிருந்ததா இருக்கலாம், இல்லைன்னா சரீரத்தில் ஏதாவது நன்மையை தேடி போயிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு குறை வந்திருக்கலாம். எல்லாமே யோசித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவை வழியாக ஆண்டவர் கொண்டு போய் லாஸ்ட்டில் அந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து விட்டுடுறார். ஆண்டவர் அது கிருபையாக தர்றார். ஆனால் அதோட முடிச்சு விடல, ஆண்டவர் அங்கே தான் துவங்கவே செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் யாரெல்லாம் ஆபிரகாமை மாதிரி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அழைத்திருக்கிறாரோ அவர்களை குறித்த நோக்கம் என்னவென்றால், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You are blessed to be a blessing. நீ ஆசீர்வதிக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. இப்போ நம்ம இந்த வசனத்தை மட்டும் கேட்டுட்டு ஆமாம் வாக்குத்தத்தம் பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாதமும் நம்ம ஒரு வசனத்தை அந்த டைட்டில் மட்டும் வாசிட்டு சந்தோஷமாக போயிடுவோம். ஆனால் நம்மளெல்லாம் ரொம்ப என்ன சொல்லணும், எவ்வளோ சொன்னாலும் என்ன சொல்லலாம், நம்ம சொல்லுவாங்கள்ல, அவங்களெல்லாம் சம்மதிக்கணும். என்ன சொன்னாலும் நம்பிட்டு போயிடுவாங்க சொல்லுவாங்கல்ல. எல்லா மாதமும் ஃபர்ஸ்ட் நாள் வாக்குத்தத்தம் தான். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே ஒரு உற்சாகமாக நல்லா இருக்கும். வாக்குத்தத்தம்லாம் கேட்க நல்லா இருக்கும். அப்படியே சந்தோஷமாக எடுத்துட்டு அப்படி போயிடுவோம். ஆனால் உண்மையை சொல்லுங்க, இது வரைக்கும் இந்த வருஷத்தில் மட்டும் 7 மாதம் ஆச்சு, 7 வசனம் வாக்குத்தத்தம்லாம் எடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தில் நான்லாம் அப்படியே அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிது, அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆனால் யாராவது சோர்ந்து போனோமா? இல்லை. அடுத்த மாதம் வாக்குத்தத்தம் வந்தாலும் சந்தோஷமாக எடுத்துட்டு அப்படியே அன்னைக்கு சந்தோஷமாக பாடிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் மறந்துடுவோம். நமக்கு அது நடக்குதோ நடக்கலையோ பிரச்சனை இல்லை, போயிடுவோம். அப்படிதானேங்க?
ஆமா சொல்லுங்க. எல்லாம் நான் ஏதோ நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டில் நின்று எல்லாரும் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, இவர் இன்னைக்கு என்ன புதுசாக இல்லைங்க. அப்படிதான் நான் ஒரு நாள் இருந்து யோசித்தேன். சில சில வீடியோலாம் கேட்கும்போது சிலவங்கெல்லாம் சொல்கிற வசனங்களும், நீ அப்படி மாறிடுவ இப்படி மாறிடுவோன்னா எல்லாம் சந்தோஷமாக கைத்தட்டி சந்தோஷமாக எல்லாம் வாங்கணும். அடுத்த வாரம் வந்தால் திருப்பியும் அதே மாதிரி சொல்கிறாங்க, திருப்பியும் சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பல வருஷம் ஆகி பார்த்தாலும் ஒரு மாற்றமும் இல்லை, இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அடுத்த வசனம் வரும்போது சந்தோஷமாக திருப்பியும் கைத்தட்டி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒன்றும் மாறின மாதிரி இல்லை. அப்போ தான் நம்ம கொஸ்டின் பண்ணோம், ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அது உண்மையில எனக்குள்ளது தானே ஆண்டவரே? அப்படியே இருந்ததுன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்தது, ஆபிரகாம் வாழ்க்கை மாறிடுச்சுல்ல. இப்போ எனக்குன்னு நான் எடுத்துட்டா என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் அப்படி மாறல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். வாக்குத்தத்தத்தை கேட்கறதுனாலையோ படித்து மனப்பாடமாக வச்சதுனாலையோ 1ஆம் தேதி காலையில் எழும்பி வாக்குத்தத்தை பெற்றுட்டோன்னு விசுவாசிச்சனாலையோ அப்படிலாம் மாறிடாது. ஆண்டவருக்கு முன்பாக நான் படித்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி ஆனஸ்டி தான். ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும், அவ்வளோதாங்க. நீங்கள் ஏதோ பெரிய தேர்னவங்களோ படித்து தேர்னவங்களோ சொன்ன உடனே வசனம் ரெஃபரன்ஸ் சொல்கிறவங்களோ அதெல்லாம் ஆண்டவர் கேட்குறது. ஆண்டவர் முன்னாடி உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே வசனம் வாசித்தேன், இப்படி இருக்குன்னு நம்புகிறேன் ஆண்டவரே, ஆனால் என் வாழ்க்கையில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். சும்மா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு போய் சொல்லக்கூடாது. ஆண்டவரே என்ன வாளாக்காமல் தலையாக்கி இருக்கீங்க, உண்மையிலையா? இல்லை இல்லை இல்லை, அப்போ இல்லைன்னு சொல்லணும். ஆண்டவர் சொன்னால் அப்படியாப்பா இதுதான் உன் தலையா வச்சுக்கோன்னு ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்கள் என்ன வாளாக்காமல் தலையாக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் இன்னும் வாளுக்கே கீழே தான் ஆண்டவரே இருக்கிறேன்னு தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட உண்மையாக தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் என்ன தலையாக்குனீரே நன்றிட்டு ஆண்டவர் சொல்ல இதுதான் உன் தலையாப்பா வச்சுட்டு இருக்கோ அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ ஆண்டவர் முன்னாடி உண்மையாக இருக்கணும். ஆண்டவரை துதிக்க முடியலையா, ஜெபிக்க முடியல, ஆண்டவர்கிட்ட போய் அதை மட்டும்தான் சொல்லணும். சில வேலைகளில் பாருங்கள், உண்மையாக சொல்ல போனால் நமக்கு அந்த எல்லா வேலையிலையும் துதிக்க ஜெபிக்கலாம் முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் அதையும் சொல்லணும். ஆண்டவரை எனக்கு துதிக்க வரலப்பா. கேட்டால் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், இக்கட்டான சூழ்நிலையில் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு முடியலைன்னா அதை போய் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஆண்டவர் எதிர்பார்க்க முடியும். இல்லைப்பா நீ ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க, ஒன்று நான் துதிக்க தானே சொன்னேன். ஆண்டவர் கேட்க மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியும், உன்னோட வீக்னஸ் தெரியும். என்னை ஆராய்ந்து அறிந்தவர் இல்லையா ஆண்டவர்? நான் அவருக்கு தெரியாதது நான் என்ன சொல்லிட போகிறேன் அவர்கிட்ட போய்? இல்லை, அவர்கிட்ட போய் ஏதாவது புதுசாக சொல்லி ஆண்டவர் சர்ப்ரைஸ் ஆகி ஓ அப்படியாப்பா உன் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியல அப்படி சொல்ல போகிறாரா? இல்லை, சொல்ல மாட்டார். அப்படி ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்னை உருவாக்குனவர், அவர் என் வாயில சொல் பிறவதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார், எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் ஸ்டில் ஹி வில் வெயிட். ஏன் தெரியுமா? நான் அவருக்கு முன்னாடி அவரை எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு எல்லாம் தெரியும். நான் என்ன சொன்னாலும் என்னை இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்வார், என்னை புரிந்துப்பார். அது அப்படியே அவர் ஆனஸ்டி, அதை நம்ம பழகணும். ஆண்டவர் முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் மனுஷன் முன்னாடி நடிச்சிடலாம், ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நடிக்கக்கூடாது. அப்படி நடிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். ஒரு நாளும் நம்ம அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஏதோ நம்ம வசனம் படிக்காதனால இல்லை, ஆனஸ்டி, அந்த உண்மை இல்லாதனால. யார் முன்னாடி தெரியுமா? ஆண்டவர் முன்னாடி. எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாமே காண்கிறார், என் இருதயத்தை அறிந்திருக்கிறார், என்னை எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் ஆண்டவர் முன்னாடி போனால் அந்த மனுஷங்கள்டே சொல்லி இப்படி நடித்து பழகிட்டோம் பாருங்க. அது அப்படியே ஆண்டவர் முன்னாடி வரும்போதும் அவர் பிரச்சனத்துக்கு முன்னாடி வரும்போதும் அப்படியே ஆயிடுது. இதனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம இந்த வாக்குத்தத்தங்கள் பெற்றதுக்கு அப்புறம், வாக்குத்தத்தங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாத நேரத்துலையும் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. ஆண்டவரே உண்மையிலே என் வாழ்க்கையில் ஆகலையப்பான்னு கேட்கறது இல்லை. நம்ம அதையும் விட்டுட்டு திருப்பி அடுத்த வசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த ஒரு 2 நாள் கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக அந்த வசனம் கேட்டோன்னா ஒரு உற்சாகத்தில் போகிறதுக்கு அப்படி கேட்டுட்டு திருப்பி அடுத்த வசனம். ஏன்னா நமக்கும் குறவில்லாமல் வசனம் வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்போ வேற நமக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திறந்தா டெய்லி 10 பேராவது வசனம் போடுறான். அதில் ஒரு வசனமாவது நமக்கு ஏற்ற மாதிரி இருந்துருது. உடனே அதில் ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட சின்ன அது தப்புன்னு சொல்லலை, நானும் அப்படி தான் வசனம் வாசிப்பேன், நிறைய வசனம் வாசிப்பேன். அது தப்பு. வசனம் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கலாம், வாசிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதுதான் வாழ்க்கையாக வாழ்ந்து முடிஞ்சிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லி உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமும் சந்தோஷமாக பின்னாடி போயிட்டு அப்படியே இருந்த மாதிரியே முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாம் சொல்லிருக்கலாம், ஆண்டவரை நீங்கள் பரவாயில்ல ஆசீர்வாதத்துக்கு. இப்படி ஆண்டவர் அப்படி சொல்கிறவர் இல்லை. அவர் சொன்ன அவர் செய்து முடிப்பார். அவர் சொல்றது நமக்கு எவ்வளோ இமேஜின் பண்ணாலும், நீங்கள் வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த மனுஷனுக்குமே அவன் இமேஜின் பண்ணதோட குறைவா ஆண்டவர் செய்து முடிச்சிருக்க மாட்டார். அவர் ஒரு வேளை ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா, யோசேப்பை பாருங்கள், யோசேப்பு சொன்னார் உன்னை உயர்த்துமே எல்லாரும் வணங்குவாங்கன்னு சொன்னப்போ அவர் ஒரு வேளை யோசித்திருக்கலாம், எங்கள் வீட்டில் எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கோன்னு யோசித்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் தெரியும், எகிப்துக்கே ராஜாக்கு அடுத்து உட்கார்ந்துருக்கிறது யோசேப்பு. யாருக்காவது இமேஜின் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரிதாங்க ஆபிரகாமை பாருங்க, அழைத்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஆபிரகாம் லேட்டராக சொல்லும் போதெல்லாம் ஆபிரகாமை பற்றி சொல்லுவாங்க, அவர் பெரிய செல்வ சீமான்.
அவர் வீட்டில் வேலைக்கு இருக்கிறவங்களே இவ்வளோ, அவர் வீட்டில் இருக்கிற கால்நடைகளே இவ்வளோலாம் அவரை பற்றி சொல்லுவார். அவர் இமேஜின் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பா என்றெல்லாம் சொல்லும்போது அது நம்முடைய கற்பனைக்கும் மேலானது. நம்ம அதை லிமிட் பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. இன்னொரு கேள்வி, ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இங்கேருந்தே தொடங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். ஆசீர்வாதம்னா என்னன்னா, எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லுவோம். என்ன தெரியுமா சொல்லுவோம்? எனக்கு என்ன தேவையோ அது நான் ஆசீர்வாதம் சொல்லுவேன். இப்போ எனக்கு காசு வேணும்னா நான் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன, உங்களை ஆசீர்வதிக்கணும் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு நிறைய காசு வேணும். தூக்கம் வராத ஆள்கிட்ட போய் உங்களுக்கு என்னங்க ஆசீர்வாதம்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? தூங்கணுங்க அப்படின்னு சொல்லுவார். வீட்டில் சண்டைன்னு இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னங்க ஆசீர்வாதம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு நாள் சண்டை இல்லாமல் சமாதானமாக இருக்கு. ஸோ ஆசீர்வாதம்னு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தேவைகளுக்கு ஏற்றார் போல அது அவரோட டிஃபைன் பண்ணிப்பாங்க, அவரவருக்கு தேவைக்கு மாற்றிப்பாங்க. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உண்மையான ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும், எப்படி வரும், என்ன ஆசீர்வாதம்னா, யாரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள்லாம் புறப்பட்டு வருகிறதோ அவரோடு கூட இருப்பது தான் உண்மையான ஆசீர்வாதம். அது சொல்ல போனால் எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று, த சோர்ஸ் ஆஃப் ஆல் த பிளெஸிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா ஆண்டவர். அவரை தவிர ஆசீர்வாதம் வேற எங்கிருந்தும் வர முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனை கூட்டார். மீது எங்கே இருந்து ஆசீர்வாதம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அதோடு கூட நம்ம இந்த மருந்து எடுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருந்துட்டு தான் இருக்கும். உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஏன்னா அவர் தான் ஆசீர்வாதங்களுக்கு ஊற்று. அதனால தான் பாருங்க, ஈசாக்கு போய் துறவெல்லாம் வெட்டுறாரு. அபிமெலேக்கு அவரோட வாழ்க்கையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து போய் வெட்டுறாரு, க்ளோஸ் பண்ணிடுறாரு. இங்கேருந்து போயின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறாங்க. நான் துரத்தி விட்டவங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், அவன் என்ன பண்ணாலும் எல்லாம் செழிக்கப்படுது, ஆசீர்வாதமாக இருக்குது. உடனே அவங்க போய் உன் கை ரொம்ப என்ன புண்ணியம் நிறைஞ்சதுப்பா, நீ தொடுறதெல்லாம் எல்லாம் வாய்க்குது அப்படின்லாம் சொல்ல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார், நீ செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு. அதான் பார்க்குறாங்க பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அது முடியாது, அது கூட இருங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியுது, அந்த ராஜாவுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது இவங்க தனி மனுஷனாக ஏதோ பண்ணல. அவன் எங்கே போய் அவனை எவ்வளோ துரத்தி போய் என்ன எது அங்கே வராதுன்னு சொல்லி இடத்துலையும் அவன் போய் கை வச்சா வருது. உடனே போய் ஐயோ நீ கடவுள் அப்படிலாம் அவரை யாரையும் போய் தூக்கி வைக்கல, அவரோட கையை பிடிச்சலாம் யாருக்கும் பிள்ளை. என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நாங்கள் பார்க்குறோம், நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம். அதே போல தான் யாக்கோபு லாபான் வீட்டில் போய் அங்கே போய் யாக்கோபு போனோம்னா அங்கே எல்லாம் செழிப்பாயிருது. செழிப்பான உடனே திருப்பி லாபான்கிட்ட போய் சொல்கிறாரு, இல்லை நான் போகிறேன்னு சொல்கிறப்போ லாபான் சொல்கிறாரு, உமக்கு என் மேலே கொஞ்சம் கிருபை கிடைக்கட்டும், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ செய்கிறதெல்லாம் செழிப்பாகுது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். யோசேப்பை பாருங்க, யோசேப்பு போகிற பார்த்து அவரோட வழி பயங்கர கடினமான வழி. ஆனால் எல்லா இடங்கள் அந்த வசனங்கள் முடியும் போதெல்லாம் இடையில ஒரு வசனம் திருப்பி வந்துட்டே இருக்கும், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். பார்வோன் முன்னாடி போய் நிற்கும்போது பார்வோன் சொல்றாரு, கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற இவனை விட வேற தகுதியானவன் யார்? அவன் கூட இருக்கிறது கர்த்தர், அவன் சொல்றதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்யறதெல்லாம் செழிக்கும். தெரியுது ஏன் அப்படின்னா, ஆசீர்வாதம் என்பது ஏதோ என்னிடத்தில் இருக்கிற பொருளினாலேயோ நான் வைத்திருக்கிற காரியங்களினாலோ முடியாது. அப்படி இருந்தால் அது எனக்கு மட்டும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் என்ன சந்தோஷப்படுத்தும், அது முடிஞ்ச உடனே. இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பணம் தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னா பணம் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகவே கூடாது. அப்படி இருக்காது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு தேவை வந்துட்டே இருக்கும், ஒரு காரியம் தேவை, ஒரு மனுஷன் ஓடிக்கொண்டே இருப்பான். அதனால தான் ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக அல்ல நம்ம போக வேண்டியது, ஆசீர்வதிப்பவருக்கு கூட இருக்கணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எவன் ஒருவன் தேவனோடு கூட நடப்பானோ, எவன் ஒருவன் தேவனோடு கூட இருப்பானோ அவன்தான் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் ஆண்டவரை பாருங்க, என் கூட இருந்து அவனை ஆசீர்வதிச்சு அவனை நிரப்பி அப்படி முடிச்சுட்டு அப்படி முற்றல. ஆண்டவர் சொல்றாரு, நீயும் இனிமே ஆசீர்வாதமாயிருப்பாய். அதனால தான் தேவனோடு நடந்து தேவ பிள்ளையாயிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் போகிற இடங்களிலே அவனாலே அநேகம் பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். இப்போ நீங்கள் உண்மையிலே கேட்கலாம், நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி, அவங்க இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் தான் வரலையே, நம்ம இன்னும் ஆசீர்வாதமே பெறல, அதுக்கடையில் எங்கே போய் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்னொன்று நமக்கு ஜென்யூனாக கொஸ்டின் பண்ணால் கேட்கலாம், இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தானே சொன்னாங்க,
உண்மைதானே? ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அவர் சந்ததிக்கு சொன்னாரு, இஸ்ரவேலருக்கு அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். நமக்கு எப்படிங்க இந்த வசனம் நமக்கு செட் ஆகும்னு நம்ம உண்மையிலே கேட்டால் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே எங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்குனா, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், எடுத்து வாசியுங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் 16வது வசனம். கலாத்தியர் 3:16. வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. இனி 29வது வசனம். ஆபிரகாம் சந்ததியாரா வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது மாம்சத்தின்படி இருக்கிற இஸ்ரவேலர் மாத்திரமல்ல ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், ஹல்லேலூயா, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின் சந்ததியா இருக்கிறீர்கள். அப்படிதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தத்தமாய் மாறினது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குத்தத்தம் எனக்கும் என் சந்ததிக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா! இதுதாங்க வசனம். இதுதான் நம்மளை ஆபிரகாமோடு கூட கனெக்ட் பண்ற வார்த்தை. இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அதுக்கு என்ன இருக்கணும்? நான் கிறிஸ்துவினுடையவனாய் இருக்க வேண்டும். எல்லாமே கண்டிஷனலாக தான் வரும். சும்மா ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த உடனே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நீ வாங்கின உடனே ஆபிரகாம் இல்லை ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள் எப்படி ஆசீர்வச்சிருங்க, நான் இந்த விக்கிரக கூட்டத்துக்குள்ளே எங்கள் அப்பா கூட இந்த குடும்பத்துக்குள்ளே அப்படியே இருந்துடுறேன்னு உட்கார்ந்துருந்தாருன்னா அதோட ஆபிரகாமனுடைய கதை முடிஞ்சிருக்கும். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார், கிருபையை கொடுத்தார், அழைத்தார், ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, அப்படி முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் கதை முடிஞ்சது. ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் உண்டு. அதை தான் நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். நானும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெற்றுட்டேன், வாக்குத்தத்தம் எனக்கு தான், என் பிள்ளைக்கு தான், என்னுடைய சந்ததிக்கு தான், எனக்கும் நல்லா தெரியுது. ஆனால் இன்னும் அனுபவிக்கவே தொடங்கவில்லை, இன்னும் நான் அதை பார்க்கவே முடியல, எனக்கே அதில் ஒரு பெரிய ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையெல்லாம் இல்லை அப்படின்னு இருந்துன்னா நம்ம சில வேளைகளில் வசனத்தில் தேடணும். ஆண்டவரே, சில காரியங்கள் என்னை இன்னும் அந்த வாக்குத்தத்தத்தை அடைய முடியாமல் என்னை தடுத்து கொண்டிருக்கும். சில காரியங்கள் நான் கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட இருப்பதிலே என்னை இன்னும் நெருங்க விடாமல் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் என்னிலிருந்து விலக விலக விலகதான் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய, ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டிய அந்த வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கரெக்டான அந்த டைமில் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் ஆண்டவர் நான் சொன்னேன்ல, ஆண்டவர் ஆபிரகாமை 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே ஆண்டவர் கூப்பிட்டு இப்படி சொல்லுகிறார், நீ வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதே வசனத்தை ஆண்டவர் இன்னும் 2 இடங்கள்ல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்துகிறார். அப்போ 3 காரியங்களை நான் இன்னைக்கு வேகமாய் சொல்லி போக விரும்புகிறேன். நேரம் ஆகிவிட்டது. வேகமாய் 3 காரியங்களை சொல்லுகிறேன். அது ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய 3 காரியங்கள். அந்த 3 காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ நமக்கு கேட்கலாம், அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லை ஆசீர்வதிப்பேன், அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இதுதான் அந்த கிருபைன்னு உபதேசம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? ஒரு துர் உபதேசத்தில் ஒன்று. நம்ம தான் ஆண்டவர் கிருபையினால ரட்சித்துட்டாரே, கிரியையினால இல்லை கிருபையினால் ரட்சித்து அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்தா என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அது தப்பான உபதேசம். போன வாரம் நம்ம கேட்டோம், கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். நாம் ஏதோ பெரிய நற்கிரியைகளை செய்து இப்படி எல்லாம் பண்ணி தான் ஆண்டவர் ஓகே நீ இதெல்லாம் பண்ணுற உன்னை ரட்சிப்பேன் அப்படி ஆண்டவர் ரட்சிக்கல. கிருபை அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து நீர் ஜீவனுள்ள தேவனானால் என்கிட்ட பேசுங்க, என்னை கூப்பிடுங்க அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் நமக்கு தெரியல. அவர் ஏதோ விக்கிரகங்கள் பின்னாடி இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் போய் அழைக்கிறார். அந்த அழைப்பு தான் கிருபை, ஏனென்று சொல்ல முடியாது. அப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சு. உலகத்தில் யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்மளோட படித்தவங்க, அழகானவங்க, வேலை உள்ளவங்க, பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீ எடுத்து பாருங்க, நம்ம எல்லாம் செலிபிரிட்டிஸா? ஒன்றும் கிடையாது. செலிபிரிட்டிஸா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்தியாவில். ஆண்டவருக்கு எடுத்து அவர் பேரை பெருசாக காட்ட முடியாத, காட்ட முடியும். அப்படி உலகத்தை அப்படி இல்லை ஆண்டவர் தூக்குறது. பாருங்க, உங்களுக்கு எனக்கும் எப்படி கிடைச்சி இந்த வாக்கியம் கிடைச்சுன்னா கிருபை. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம ஏதோ யோசிச்சிடக்கூடாது, இல்லைங்க எங்கள் மூதாதையர் பண்ணின ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிரியையை பார்த்து ஆண்டவர் தூக்கி இருந்தாருன்னா நம்ம எல்லாம் பின்னாடி வேற எங்கேயோ தான் இருந்திருக்கணும், இன்றைக்கும் வந்திருக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் முன்னாடி இருந்த மாதிரியே வாழ்றதுக்குள்ள ஆண்டவர் என்ன தூக்குனது, உங்களை நற்கிரியைகள் செய்வதற்காய் உங்களை பிரித்தெடுத்தார். அதுதான் முக்கியம். எப்படி ஆபிரகாமை அழைக்கிறது வரைக்கும் ஆபிரகாம் அவரோட குலத்தோடு கூட, அவரோட இனத்தோடு கூட, அவரோட விக்கிரகங்கள் கூட அப்படியே வாழ்ந்துட்டாரோ,
ஆண்டவர் அழைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் முதலாவது சொல்கிற முதல் பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல சொல்றார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதான் முதல் பாயிண்ட். அதை சொன்ன உடனே தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதலாவது காரியம், a separated life, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. யாரெல்லாம் ஆண்டவர் அழைத்தாரோ, கிருபையினாலே அந்த பாக்கியத்தை கொடுத்தாரோ, அது கிருபையினாலே பெற்ற ஈவு, அது அழைப்பு. அதுதான் எபேசியர்ல வாசிக்கிறோம், இது உங்களால் உண்டானது அல்ல, அது கிருபை, தேவனுடைய ஈவு. அதுதான் ரட்சிப்பு, அதுல மாற்றமே கிடையாது. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நான் உங்களை பிரித்து எடுத்து விட்டேன், இனி நான் விரும்புகிற மாதிரி நீங்க வாழணும். நீங்க அதுக்கு முன்னாடி இருளில் இருந்தீங்க, பாவத்தில் இருந்தீங்க, அசுத்தத்தில் இருந்தீங்க, அதெல்லாம் உண்மைதான். எல்லாருமே ஒரே லெவல்ல தான் இருந்தோம். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் அப்படியே வெளிச்சமாய் தெரியும். அவ்வளோ அசுத்தத்தில் தான் இருந்தோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுல நடந்த அதுல இருந்ததுல நாங்கள்லாம் பெட்டரா இருந்தோம், அதனால ஆண்டவர் எங்களை கூப்பிட்டாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே லெவல்ல தான் இருந்தோம். ஆனாலும் ஏதோ பெரிய கிருபை, அதை சொல்லி முடியாத அந்த கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டோம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றார், இனிமே நீ அதெல்லாம் விட்டுட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் பாருங்க, உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போதும் ஆண்டவர் நமக்கும் அந்த மாதிரிப்பட்ட வார்த்தை தான் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசித்து விட்டு நாம் திருப்பி கன்டினியூ பண்ணலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 17வது வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுது. எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. ரட்சிப்பு சும்மா தாங்க வந்தது, ஃப்ரீயாக தான் கிடைச்சது, உண்மைதான். ஆனால் அந்த கிருபையை வீணடிக்க முடியாது. எனக்கு கிருபை கிடைச்சிருச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால நான் எப்படியும் வாழ்ந்துருவேன், இதே பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, என் கிருபை எனக்கு அவ்வளோ பெரிய கிருபை, அதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, நான் இப்படியே வாழ்ந்துருவேன். அப்படி இல்லைங்க, அப்படி நடக்காது. ஆண்டவர் சொல்கிற, கிருபை கிடைச்சிருச்சுல்ல, அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சுல்ல, வந்துரு, பிரிஞ்சு வந்துரு. இது எப்படின்னா டிக்கெட் கிடைக்கிற மாதிரி. ஏதோ யோசித்து பாருங்க, ஒரு நிறைய பேர் இருக்கிறோம், ஒரு லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கோம், ஆனால் ஒரு 10 டிக்கெட் தான் அங்கே இருக்க 10 பேருக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதோ வெளியில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்குன்னு. ஆனால் அந்த 10 டிக்கெட் அப்படின்னு சும்மா ஒரு 10 பேரை ரேண்டமாக எடுத்து கொடுத்துட்டாங்க. கிடைச்சவங்களுக்குலாம் என்ன சந்தோஷமாக இருக்கும், அப்பா 1 கோடி பேரில் 10 பேரில் நான் ஒருத்தன் எனக்கு கிடைச்சதுன்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் ஃப்ளைட், இவங்க என்ன பண்ணணும், ரெடியாகி எல்லாத்தையும் பேக் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டு அதுக்குள்ள காரியங்கள்லாம் எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்டு போகணும். இல்லைங்க, இங்கே இருந்து இந்த டிக்கெட்டை காட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி பேர்த்து எனக்கு கிடச்சி நான் இங்கே பாருங்க இப்படியே இருந்தால் மற்ற 9 பேரை எடுத்துட்டு போயிடுவாங்க. இது கிடைச்சது அடுத்த நாளோட இன்வாலிட் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். இதே மாதிரி தான் கிருபையினால ரட்சிப்பு கிடைச்சது இல்லை, கிடைச்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நீ அசுத்தமானதை தொடாமல் அவர்களிடத்துலேருந்து பிரிந்து வந்துருங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன். நீ பாவத்தில் இனிமே வாழ முடியாது, நீ பாவத்தில் வாழ்ந்துதான் இருந்த, அது பரவாயில்ல, பட் இப்போ உனக்கு கிருபை கிடைச்சிடுச்சு. இப்போ நான் உன்னை அசுத்தமானதுலேருந்து பிரித்து எடுத்து விட்டேன், நீ பிரித்து எடுத்தப்பட்ட வாழ்க்கைக்காய் உன்னை நான் எடுத்துட்டேன்ப்பா ஃபர்ஸ்ட்ல. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஏதோ ஆண்டவருடைய கிருபை பெற்றா மட்டும்தான் நம்ம இந்த சொல்லுறோம்ல, இந்த பிரித்து வாழ்கிற வாழ்க்கையினால ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார், இதெல்லாம் பிரித்து அந்த கிருபை பெற்றதுக்கு அப்புறம்தான். நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் நாம் ஏதோ இந்த நற்கிரியைகளை பண்ணி அந்த கிருபையை வாங்க முடியாது. அதை நன்றாய் புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்ல தான தர்மம்லாம் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் இறங்குவாங்க, இப்படி எல்லாம் பண்ணாலும் அந்த கிருபை கிடைக்காவிட்டால் ரட்சிப்பு கிடைக்க முடியாது. மனுஷனுடைய கிரியையினால அதை வாங்க முடியாது. அதை நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்த காரியங்களை படிக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணுனா இப்படியெல்லாம் கிடைக்கும், அப்படி இல்லை, அப்படி கிடையாது. ஆனால் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் அசுத்தமானதை தொடாமல் பிரிந்து வந்து விடுங்க, பிரிஞ்சு வந்துடுங்க. நான் வேகமாக சொல்லி போகிறேன். நீங்கள் பாருங்க, ஆபிரகாம் அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க அப்பாவும் கூட தான் வர்றாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா கூட தான் வர்றார். கூட வந்துட்டு 11வது அதிகாரத்தின் 31வது வசனத்தில் இப்படி இருக்கும், அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள்.
ஆண்டவர் என்ன சொன்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசம் எங்க இருக்கு? கானான்ல இருக்கு. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வானாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவங்க அப்பாவையும் அண்ணன் பையன் லோத்துவையும் கூட்டிட்டு கூட எதுக்கும் கூட்டிட்டு போகலாம் சொல்லி கூட்டிட்டு போறார். இங்கதான் பாருங்க, ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த ஆரான் வந்த போது அவங்க எல்லாம் தங்கி இருந்தாங்க. ஏன் தங்கினாங்க? கானான் தானே ஆண்டவர் போக சொல்றாரு. ஏன் தங்கினாங்க? நம்ம லாஜிக்கலாக யோசித்து பார்க்கலாம்ல. இப்போ நான் பெரிய ஒருத்தரை எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு காரியத்தை கூட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்குமா, அவருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்குமா? அவருக்கு தான், ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ ஆபிரகாமோட அப்பா கூட போகிறார். அவர் ஆரானில் வந்தப்போ சொல்லியிருக்கலாம், அங்கே விட இது நல்லா இருக்குப்பா, நம்ம கொஞ்சம் இங்கே தங்கிடலாம், இதில் இருக்கலாம். ஆபிரகாமும் யோசிச்சிருப்பார், பரவாயில்ல அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், தங்கிடலாம் அப்படின்னு. அப்படி தங்கியிருந்தாங்க. என்ன ஆச்சுது? அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக படிக்கும்போது தெரியும், அவர் அப்போஸ்தலர்கள் படிக்கும்போது தெரியும், அப்போஸ்தலர்கள் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் திருப்பி கானான் நோக்கி நடந்து போவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, சில வேளைகளில் என்ன ஆகிடும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு அழைப்புக்காக உங்களை எல்லாம் அழைச்சி கொண்டு வருவார். கொண்டு வரும்போது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அந்த மன சிந்தனைகள் இருக்கு, மைண்ட், மனது, இதெல்லாம் இந்த பழைய வேல்யூ சிஸ்டம்லேயே இருக்கும். அது உடனே மாறிடாது. நம்மளோட மூளை, நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நம்ம எப்படி வளர்ந்து வந்தோமோ, அந்த பாவ சூழ்நிலைகளில், நமக்கு தேவனை அறியாத காலங்களில் எப்படி இருந்தோமோ அதில் வச்சு தான் நம்மளோட மைண்ட் எல்லாமே டியூனாக இருக்கும். இது அந்த பெரிய ஆள் மாதிரி, நம்ம கூட வர ஆள் மாதிரி. ஆண்டவர் ஒரு திட்டத்தை சொல்லி, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி நம்மளை நடத்தும் போது நமக்கு ஒரு யோசனை வரும். இல்லைங்க, இது நல்லா தான் இருக்கு, இது பண்ணலாம், இல்லை இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் தப்பு கிடையாது, ஒரு யோசனை வரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்கு கேட்போம். அது வரைக்கும் ஆண்டவர் நடத்துவான்னு தொடங்குவோம். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆலோசனை வரும்போது நம்மளும் அதிலே இருந்துருவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்லை, உன்னை அழைத்தது கானானுக்கு, நீ நடக்கணும். நான் ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் உடனே ஆபிரகாமை விட்டுல. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் ஒதுக்குறாரு. இதே மாதிரி தான் லோத்துவையும் ஒதுக்கி விட்டார். ஏன்னா ஆபிரகாம் தனியாய் நடக்க வேண்டியவர், ஆண்டவரை மாத்திரம் நம்பி நடக்க வேண்டியவர். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும். பழைய இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் கூட உங்களை அட்டாச் பண்ணியிருக்க முடியாது. பழைய வாழ்க்கையிலேருந்து சின்ன காரியம் கூட உங்க கூட அட்டாச் பண்ண இருக்க முடியாது. பழைய வேல்யூ சிஸ்டம், உங்கள் மைண்டு, பழைய அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், இதெல்லாம் உங்கள் கூட அட்டாச் பண்ணி இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாம் புதிதாக்குகிறார். அதனால தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். எப்படி புதிதாக்குவார்? எல்லாவற்றையும் புதிதாக்குவார். அவர் அழைத்து விட்டார் அல்லவா, அவர் புதிதாக்குவார். அப்படிதான் பழைய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அவர் கட் பண்ணி விட்டுருவார். அது ஒரு பாதை. நம்ம போகும்போது ஒரு பெரிய பேக்கேஜில் தான் வரோம். ஆண்டவர் கூப்பிட்டார், நீ வா என் பின்ன வான்னு வரும்போது நம்ம அங்கேருந்து பின்னாடி இருந்து ஒரு வார ஆண்டவன் சொல்லி எடுத்து கையில் கிடச்சதெல்லாம் தூக்கிப்பேன் முதுகில் போட்டு தான் வரோம். நிறைய பாவங்கள், நிறைய காரியங்கள், நிறைய சிந்தனைகள், நிறைய வேல்யூஸ், நிறைய எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் போகிறோம். ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் இதே யூஸ் பண்ணியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை முடியாது, உன்னை அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தான் அவன் புது அவன் புது மனுஷன் சொல்ல ஆண்டவர். புது சிருஷ்டி, ஹீஸ் a நியூ கிரியேஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்போ எடுத்து எவ்வளோ கழுவி சுத்தமாக்கி எல்லாம் பெர்ஃப்யூம்லாம் அடித்தாலும் அடுத்து அது ஒரு இந்த சாக்கடையை பார்த்தா என்ன பண்ணும்? ஓடி போய் அதில் விழுந்துடும். ஏன்? அது பண்ணி, அது அப்படி தாங்க இருக்கும், இல்லை? அது அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் அதனால தான் மனுஷன், பாவமான மனுஷன், அவன் பாவியாக தான் இருப்பான். அவனை எடுத்து எவ்வளோ கழுவி தேய்ச்சி எடுத்து விட்டாலும் திருப்பி என்ன பண்ணுவான்? சாக்கடையை பார்த்தா, பாவத்தை பார்த்தா போய் விழுந்துடுவான். ஏன்னா அவன் அப்படி. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? இதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தான் அவன் புது சிருஷ்டி. அவன் புதுசாக படைக்கப்பட்டுருவான். அவன் பழைய மனுஷன் மாதிரி இல்லை, அவன் புது சிருஷ்டி ஆகிடுவான். அதனால அவனுடைய நினைவு, அவனுடைய சிந்தனை எல்லாமே புதுதாகிடும். அதனால தான் அவன் புதுதாக்கப்பட்டு புதிய ஒரு சிருஷ்டியாய் வளரணும். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அது ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அதற்காக தான் உங்களை என்னை அழைத்தார். அது ஏதோ ஊழியம் பண்ணுறவங்களுக்கோ இல்லைன்னா ஏதோ தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கோ இல்லை, இது எல்லாருக்குமே. யாருக்கெல்லாம் அந்த மகிமையான கிருபை கிடைத்ததோ, விலாசமாக கிடைத்ததோ, அவங்க எல்லாரையும் குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் உன்னை பிரித்து எடுத்து, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். உன்னுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை கூட அட்டாச் ஆக முடியாது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் நம்மளை குறித்து அதான் நோக்கம் வைத்திருக்கிறார். இன்னைக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே என்னை பிரித்து எடுக்குவதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய கஸ்டம்ஸ், நான் பண்ணுற நான் செய்கிற இந்த ட்ரெடிஷன்ஸ், நான் என்ன வேல்யூவாக இருந்தாலும் சரி,
ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே தப்புன்னு சொல்லலை. இப்போ சிலவங்களுக்கு சில குடும்பத்தில் சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், இல்லை நம்ம வர்ற ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கும் இல்லையா? நம்ம கண்ட்ரிஸ் எடுத்தால் அதுக்கு ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கும். எல்லாமே தவறுன்னு சொல்லலை. ஆனால் எந்த ட்ரெடிஷனாக இருந்தாலும் சரி, அது யார் சொல்லி தந்தாலும் சரி, அது இந்த வார்த்தைக்கு புறம்பாய், கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக என்ன ட்ரெடிஷன் இருந்தாலும் சரி, அதை அட்டாச்சில் அதை எடுத்து விட்டுருங்க. யூ cannot walk with that. அது ஒரு எக்ஸ்ட்ரா பேகேஜ். அது உங்களை எப்போவுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பின்னாடி கட்டி இருக்கீங்க, அது அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ முன்னாடி போனாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிங் உங்கள் பின்னாடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ முன்னாடி போகிறீங்களோ அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பின்னாடி இழுக்கும். அதுதான் இந்த பாவம் உள்ள வாழ்க்கையிலேருந்து விடுபடாமல் நான் ஏதோ பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி போகிறேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னாடி போனாலும் நம்ம அதை வெட்டி விட்டுட்டு தான் போனால் தான் நடக்க ஈஸியாக இருக்குமே தவிர, அதனால தான் பாருங்கள், நம்ம பாவத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஃபெடப் ஆயிரும் சீக்கிரத்தில். ஆண்டவரே, நான் தான் எவ்வளோ ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதுக்கு, நான் இந்த ஒரு தப்புக்காகவே எவ்வளோ தடவை ஜெபம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, கோவப்படக்கூடாது எவ்வளோ தடவை ஜெபம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் அதை வெட்டி விடாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னாடி பார்க்குறோம். கஷ்டப்பட்டு எஃபர்ட்லாம் இருக்குது, ஆனால் வெட்டி விடுறதுக்கு மனசு இல்லை. கஷ்டப்பட்டு முன்னாடி போய் அப்படியே பார்க்கலான்னு பார்த்தா திருப்பி அதை அந்த பின்னாடி இழுக்கும்போது பாருங்க, இருந்ததோட படு மோசமாக போய் விழுந்துட்டு வருவோம் இல்லை? அப்படிதான் பாவம் அப்படிதான் ரொம்ப மோசமானது. அப்படி சொன்னார், அமைதியாக இருக்கும், தலையே தூக்காமல் இருக்கும், பாம்பு மாதிரி. எப்போ தூக்கம்னு தெரியாது, தூக்கும்போது விஷம் கக்கிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பிரித்து எடுக்கப்பட்ட செப்பரேட்டட் லைஃப். அதுதான் முதல் காரியம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற, நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாம தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் பழைய காரியங்களில் நான் இன்னும் அட்டாச்சாக இருக்கிற காரியங்கள் ஏதாவது இருக்குமானா, இன்னும் பாவங்களில் நான் இன்னும் அதிக காரியங்களில் நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருப்பேன். ஆனால் இதெல்லாம் விட்டு ஆபிரகாமை போல எல்லாத்தையும் விட்டு உமக்கென்று நான் நீர் காட்டுகிற பாதையில் நடக்க எனக்கு கிருபை தாமே என்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்மை அர்ப்பணிக்கணும். முதலாவது காரியம் பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். அப்படியே ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. ஆதியாகமம் 13:14, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். இது 2வது தடவை ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை. இது எப்போ நடக்குது தெரியுமா? லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன். அப்போ எப்படி ஆபிரகாமுடைய தகப்பனார் கூட வந்தாரோ, அதே போல லோத்து ஆபிரகாம் கூட வந்துட்டார். ஆண்டவர் சொல்ற இடத்துக்குன்னு சொல்லி கூட வந்துட்டார். இப்போ நாள் போக போக ஆபிரகாமின் வேலையாட்கள் பெருகிட்டே போறாங்க. லோத்துக்கும் அவருக்கு ஒரு வேளை கொடுத்துருக்கலாம், அண்ணன் பையன்ல பாவம் அவனும் வளர்ந்து வரட்டு நம்பி வந்துட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். லோத்துக்கும் நல்லா ஆடு மாடுகள்லாம் பெருசாகிடுச்சு, வேலையாட்கள்லாம் நிறைய ஆயிட்டாங்க. இப்போ லோத்துடைய வேலையாட்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் சண்டை வந்துடுது. ஏன்னா அவங்களுக்கும் 2 பேருக்குமே பெரிய கால்நடைகள்லாம் பெருசாகிடுச்சு, கேட்டல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு, அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் ஆகிடுச்சாங்க. அப்போ அவங்க வரும்போது யார் எங்கே மேய விடுறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. நீங்கள் 13வது அதிகாரத்தில் நீங்கள் முன்னாடி வீட்டில் போயிருந்து வாசித்து பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு ஒன்று, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இப்போ நான் தான் ஆபிரகாம்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணியிருப்பேன்? உண்மையாக சொன்னால் அப்போ சொல்லிப்பேன், லோத்து நீ எனக்கு பிள்ளை மாதிரி, உன்னை நான் கூட்டிகிட்டு உனக்கு வாழ்க்கை தந்ததே பெரிய காரியம். இப்போ நான் ஏதாவது உனக்கு இதை கொஞ்சம் தாரேன், நீ அதை எடுத்துகிட்டு கண்ணு காணாத மாதிரி ஓடி போயிரு, அதுக்கப்புறம் நீ அப்படி எது வேணா வச்சு பிழைச்சிக்கோன்னு சொல்லி நான் சொன்னால் கூட அது எனக்கு நியாயம்தானே? ஏன்னா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவன் எனக்கு அண்ணன் பையன், அவன் எனக்கு ஈக்குவல் கூட கிடையாது, என் அண்ணன் எனக்கு பிள்ளை மாதிரி. நான் கூட்டிகிட்டு நான் வளர்த்து பெரிய ஆளாக்கி இப்போ என் கூட சண்டைக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லணும்? சரி, நான் உனக்கு ஒன்றும் தராமல் இல்லை, நான் ஏதாவது தரேன், நீ போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லுவா தெரியுமா? நாம் சகோதரர். நீங்கள் அந்த முன்னாடி வாசிங்கன்னா தெரியும், 8வது வசனத்துலேருந்து ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுவார், நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். அடுத்து தான் சம்பவம். அவர் சொல்கிறார், நீ ஒருவேளை இந்த பக்கம் பார்த்து போனேன்னு வச்சுக்கோ, நான் அப்படியே ஆப்போசிட்டில் போயிடுறேன். இல்லை, நீ இந்த பக்கம் சூஸ் பண்ணி போனேன்னா நான் ஆப்போசிட் சைடில் போயிடுறேன், உனக்கும் எனக்கும் பிரச்சனையே வேண்டாம். உடனே லோத்து என்ன பண்ணுறாரு? லோத்து நல்ல பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? உடனே, இல்லை சித்தப்பா, நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, நீங்களே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள், எது நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் ஆப்போசிட்டில் போகிறேன்னு சொல்லி போயிருக்கணும். ஆனால் லோத்தும் அப்படி பண்ணல.
லோத்து பயங்கர ஆளு. லோத்து என்ன பண்ணாரு, ஏறெடுத்து பார்த்தாரு, சோதோம் கோமரா அங்கே ரொம்ப செழிப்பாக இருக்குது, ஒன்று சொல்ல நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டார். உடனே ஆபிரகாம் சொல்லியிருக்கணும், நம்மளா இருந்தால் என்ன சொல்லிப்போம், அட பாவி, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தந்து அப்படியாவது திருந்துவியான்னு தந்தேன், நீ அதுலேயும் திருந்தல, உனக்கு ஒன்றுமே தரமாட்டேன் நம்ம சொல்லி அதெல்லாம் முடிச்சிருப்பான். ஆனால் அவர் அப்படி சொல்ல, அவர் சொன்னார் அப்படியா பரவாயில்ல நீ அங்கே போ, நான் ஆப்போசிட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கிறிஸ்துவை சமாதான காரணராய் ஆண்டவர் அனுப்பினார். ஏனென்றால் நமக்கும் பிதாவுக்கும் இடையே பயங்கர பகை, தேவனுடைய கோபாக்கினைக்காய் வைக்கப்பட்டவர்கள் தான் நாம். இதுதான் ரோமர் 5 நாம் வாசிக்கிறோம். அப்படி இருந்த நமக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள அந்த பகையை நீக்கி நம்மை சமாதானம் பண்ணுகிற அந்த ஆக்கினை அவருடைய தோள் மேல இருந்தது. யார் மேல? இயேசு மேல. அதனால தான் இயேசுவை சமாதான காரணர், சமாதான பிரபு என்று சொல்லுகிறோம். அதனால தான் மத்தேயுவிலே சொல்லும்போது சொல்லுகிறார், யாரெல்லாம் சமாதானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், கிறிஸ்துவை போல. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார். இப்போ உனக்கும் லோத்துக்குமே சண்டை வந்துடும். சண்டை வரும்போது நீ எப்படி பிஹேவ் பண்ற, உன்னோட டிசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழுவே கொடுக்கல. ஆண்டவர் தான் ஆபிரகாமை அழைத்துட்டு வந்தார், ஆபிரகாமோட பேசுகிறார், எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வராரு. ஆனா இதை பத்தி சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. ஆபிரகாம் சொல்லலை, லோத்து இப்படி வருவான், நீ போய் கரெக்டாக இதை சூஸ் பண்ணு, இல்லைன்னா நீ இப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர் பார்க்குறார், தூரத்துலேருந்து பார்க்குறார், இப்படி ஒரு பிரச்சனை வருது, இப்போ என்ன நடக்கும். ஆபிரகாமுக்கு தெரியும், நான் ஒரு காரியத்தில் எனக்கும் இன்னொருத்தருக்கும் வாக்குவாதம் வருதுன்னா, நான் அந்த காரியத்துக்காக அந்த சமாதானத்தை கெடுத்து போடுறதை விட நான் தேவனுடைய பிள்ளையா இருக்க சமாதானம் பண்ணி கொண்டு எனக்கு கிடைக்கிற மிச்சத்தை எடுத்துட்டு போறது நல்லது. அதுதான் விசுவாசம். ஏன்னா ஆபிரகாமுக்கு என்ன தெரியும்னா, நான் இந்த இடத்த சூஸ் பண்றதுனால எனக்கு ஆசீர்வாதம் வராது, எனக்கு எந்த இடம் இருந்தாலும் சரி ஆசீர்வதிக்கிறவர் என் கூடவே இருப்பார். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் அது வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசல, ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த லோத்து இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஆபிரகாம் சொல்றாரு, நீ அந்த பக்கம் போனமா, நீ எடுத்துட்டு போயிடு, நீ போறதுக்கு ஆப்போசிட் சைடில் போயிடுறேன். நல்ல செழிப்பான தேசத்தை பார்த்து லோத்து எடுத்துட்டு போனோன்னு ஆபிரகாம் மனமடிவாகி அப்படியெல்லாம் இல்லை. உடனே திரும்பி அந்த சைடில் போகலாம் அப்படின்னு வரும்போது தான் ஆபிரகாமுக்கு தெரியாது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, லோத்துவை விட்டு பிரிந்த பின்பு உடனே 14வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இந்த சைடில் போ, அந்த சைடில் போ, வடக்க தெக்க, நீ எந்த இடத்துல நீ நடக்கிற இடம் எல்லாம் உனக்கு தான், நீ எங்க போனாலும் உன்னை ஆசீர்வதிப்போம், உன் சந்ததி ஆண்டவருக்கு அதை தாங்க முடியல. ஏன் தெரியுமா? என்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற என்னுடைய ஒரு பிள்ளை. யோசித்து பாருங்க, நமக்கு என்ன தெரியுமா தோணும், ஏதாவது ஒரு வீட்டில் சின்ன பிரச்சனையோ, ஏதோ ஒரு சின்ன சொத்து தகராறு வேண்டாம், ஒரு காஃபி மக் எடுத்துப்போமே, ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியுமா தோணும், நான் இப்போ இதை கேட்கலன்னா எல்லாமே என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோணும், நான் இதையும் விட்டுட்டேன்னா அவங்க என் தலை மேலே ஏறி போயிடுவாங்க, யாரும் போக முடியாதுங்க. அதுதான் தேவ பிள்ளையோட விசுவாசம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறுவேன் என்பது வாக்குத்தத்தம். நீங்க விட்டு கொடுக்கிறது, நான் என் தேவனுடைய பிள்ளையாய் சமாதானம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு விட்டு கொடுப்பீங்களான்னா உங்களுக்காக வழக்காட வேண்டிய இடத்துல தேவன் வழக்காடுவார். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார், ஆண்டவர் யுத்தம் செய்வார் அப்படிலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ல கத்தி பிடிச்சு நிற்கிறது நாம. ஒருத்தனையும் உள்ள விட மாட்டோம், ஃபுல்லா சண்டை போட்டுட்டு அடியும் வாங்கிட்டு லாஸ்ட்ல சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக வழக்காடும், ஆண்டவரே எனக்கு. ஆண்டவர் சொல்ல, எங்கப்பா எனக்கு நீ இடமே தர மாட்டியே, ஃப்ரெண்ட்ல நின்று சண்டை போடுறது நீ. நம்ம எப்பவுமே அப்படி நம்ம யோசித்து பாருங்க, நம்ம முடிந்த அளவுக்கு இது விட முடியாது, நான் செத்தாலும் சாவானே தவிர அவன்கிட்ட பேச மாட்டேன். ஒருத்தர் கூட அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளையாவதற்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். ஆனால் பிள்ளை என்கிற சுபாவத்திலே தான் பிள்ளையானோம் என்கிறதற்கு அடையாளம் இருக்கிறது. பிள்ளை ஆயிட்டோம் எல்லாம் விசுவாசத்துல தான். ஆனால் எப்படிங்க அடையாளம் இருக்கு, என்ன சைன் இருக்கு? ஒருத்தங்க பாருங்க, ஒருத்தங்க நம்மள்ட்ட சொல்றாங்க, இல்லைங்க நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், எப்படி ஏதாவது சொன்னா என்ன சொல்லுவோம், ஓ வாழ்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு, அவங்க அப்படியே நல்ல ஒல்லியா ஒரு சைன்மே இல்லாமல் தான் என்னங்க ப்ரெக்னென்ட் ஆன சொல்லுங்க, ஆமாங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டேங்க ஆனால் குழந்தை வரலங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, ப்ரெக்னென்ட் ஆனால் ஒரு வெளிப்படையாக உங்களுக்கு தெரியும். குழந்தை பிறந்ததுன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை வளர்றதுன்னா நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நான் பிள்ளையானா எனக்குள்ள அந்த வித்தியாசம் தெரியணுங்க. நான் பிள்ளை ஆயிட்டேன் விசுவாசத்திலே எல்லாம் ஓட்டிட முடியாது, அது விசுவாசத்துல தான் வரும். ஆனால் விசுவாசத்துல வந்தால் விசுவாசம் வெளிப்படணும். அது எப்படி தெரியும்? கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்துவின் புத்திரர் எப்படி தெரியும்? அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள்.
அதனால தான் நான் இருக்கிற இடத்துல சமாதான குலைச்சல் என்னால் வரவே கூடாது. நீங்கள் இருக்கிற வீட்டில் உங்களால் சமாதான குலைச்சல் வரவே கூடாது. ஏன் சமாதான குலைச்சல் வருது? ஏதோ ஒரு காரியம் இல்லைங்க, அதை அவங்க எடுத்துருவாங்க, இல்லை எனக்கு இது இழந்துருவாங்கிற பயம்தான். ஆபிரகாம் மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்களால், அதான் சோதம் ராஜாட்டேருந்து ஆபிரகாம் அந்த சோதமை மீட்டு வரும்போது சோதம் ராஜா சொல்லுவார், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துருங்கன்னு சொல்லுவார். ஆபிரகாம் என்ன சொல்லுவார் தெரியுமா? சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குறவர் அவர். இந்த மாதிரி சின்ன சண்டை போட்டு ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு யோசித்து பாருங்க, லோத்துட்ட இருந்து ஆபிரகாம் மட்டும் சண்டை போட்டு ஒரு இடத்த வாங்கியிருந்த ஆண்டவர் என்ன யோசிச்சிருப்பாரு? ஐயோ, எப்படி ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லியிருப்பாரு? இனி நீ நட, நான் தாரேன், நீ பயங்கரமாக சண்டை போட்டு வாங்கிட்டு எப்படியோ சொல்லியிருப்பாரு? சொல்ல முடியாது இல்லை. ஆண்டவர் அப்படியே இருந்தது, ஐயோ என்னப்பா உனக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை நீயே தட்டி போட்டியே, மனஸ்தாபப்பட்டிருப்பார்ல. அப்படிதான் நம்ம நிறைய காரியங்களில் வாழ்க்கையில் விட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்களா இல்லை. நம்ம அந்த காண்கிற அந்த சின்ன லோத்துவ மாதிரி சின்ன சின்ன ஆசீர்வாதம், கண்ணுக்கு முன்னாடி தெரியுற ஆசீர்வாதத்தை பிடிக்கிறதுக்காக அந்த சமாதானத்தை குலைச்சி போட்டுட்டோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன சூழ்நிலையில் ஆண்டவர் என்னால் ஒரு சமாதான கேடு யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. நீர் விரும்புகிறபடி உம்முடைய குமாரனை போல உம்முடைய பிள்ளையாய் நானும் வாழ சமாதானம் பண்ணுகிறவனாய் என்னை மாற்றும். சமாதான குலைச்சல் ஏன் வருது? இது நான் இழந்துருவேன், இது ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் போயிடும் கையில் போகாதுங்க. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். லோத்து போனோன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்களை ஏறெடுத்து பார். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன டவுட்டாக இருந்திருக்கும்? ஆண்டவரை இல்லை ஆண்டவரை இந்த இடம்லாம் எப்படி சொல்லிக்கணும் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு டவுட்டாக இருந்திருக்கும். சொல்றது ஆண்டவருங்க. அந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் என்ன உங்கள் பிள்ளையா வாழ்றதுக்காக இது எனக்கு பரவாயில்ல ஆண்டவரை, இதை நான் விட்டுறேன், லவத்து கேட்டால் கொடுத்துட்றேன் ஆண்டவரே, என்னை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவர்கள் தேவனுடைய புத்திரன் நினைப்பு, உங்கள் பிள்ளையா நான் வாழணும், அந்த சுபாவம் எனக்குள்ளே வரணும். அந்த சுபாவம் அப்படிதான் நம்மளால் உருவாக்க முடியாது. பாருங்கள், எப்படி போய் ஒரு காரியம் வந்து அந்த மாம்சிகம் அப்படி தான் வரும். சண்டை போட்டு வாங்குறதுக்கு தான் எப்போவுமே நிற்கும். குழந்தைங்களை பாருங்கள், ஒரு சின்ன லாலிபாப் இருந்தால் அப்போவே அடி தொடங்கிடும்ல. அப்படி சின்ன குழந்தைகளை தொடங்குறது பெருசாக வளர வளர அது பெருசாகிட்டே தான் வரும் மாம்சம். அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவனாய் என்னை மாற்றும், சமாதானம் பண்ணுகிறவளாய் என்னை மாற்றும், என்னை அப்படி உருவாக்கும் ஆண்டவரே. எனக்கு தெரியணும் ஆசீர்வாதம் ஏதோ இங்கே இருந்தோ இன்னொரு ஆள்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு காரியத்தில் இருந்தோ வர்றது கிடையாது. ஆசீர்வதிக்கிறவரோடு கூட நான் இருப்பேன். ஆனால் அது எந்த இடமாய் வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன். நான் எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அந்த விசுவாசம் தாங்க, அந்த விசுவாசம் தான் எந்த காரியத்தில் ஆண்டவரை போட்டும் நீங்கள் போகாமல் இருக்கணும், நான் உங்களை விட்டு போகாமல் இருக்கணும், அவ்வளோதான். அவரோடு கூட இருக்கிறது, அதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். முதலாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேட்டட் லைஃப். ரெண்டாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம். பிளஸ்ட் ஆர் தி பீஸ் மேக்கர்ஸ். என்னை சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு தெரியும், அவருடைய புத்திரனாய் வாழ விரும்புகிறேன், அவருடைய மகளாய் வாழ விரும்புகிறேன். என் ஆசீர்வாதம் ஒரு காரியத்திலேருந்து வராது, அவரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 18வது வசனம், 16வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. திருப்பியும் அதே வசனம் 18வது வசனத்துல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். இப்போ 3வது தடவை ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் இதான் ஆண்டவரை முதல்ல சொன்னீங்க, ஏன் ஆண்டவரை திருப்பி சொல்லணும்? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ இப்போ கீழ்ப்படிந்த படியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த படியினால். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு கிடைச்சிடுச்சுப்பா, உண்மைதான். ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு உனக்கு. என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாயான்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான்ல, கொண்டு போய் அவனை பலி செலுத்திடுன்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் ஆபிரகாம் ஈசாக்கையும் கூட்டி நடந்து போறாரு. அதுவும் ஆண்டவர் பாருங்க ஒரு ட்ரிக்கா அதில் வச்சிருக்காரு. வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு இதில் போய் போடுன்னு பலி செலுத்த சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ணி போகணும். நம்மளும் பாருங்க, சில நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வரும்போது ஏதாவது உற்சாகத்தில் ஏதாவது ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம், ஆண்டவரை இனிமேல் நான் அப்படி பண்ணுறேன்னு உற்சாகத்தில் சொல்லிடுவோம். 2 நாள் கழிச்சு வீட்டில் போய் யோசிக்கும் போது சொல்லுவோம், ஐயோ இது வந்து வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? அப்படியே மெதுவாக பேக் அடிச்சு, ஆண்டவர் அது நான் தெரியாமல் சொல்லிட்டேன் விட்டுருங்கன்னு சொல்லிடுவோம்ல. இதே மாதிரி தான் ஒரு டெஸ்ட் அங்கே ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பையனை பலி செலுத்து, 3 நாள் டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா காலையில் உற்சாகமாக அவரும் பிள்ளையை கூட்டிட்டு கிளம்பிட்டார். ஆனால் 3 நாள் நடக்கிறதுக்கு முன்னாடி மனசில் என்னெல்லாம் யோசனை வந்திருக்கும் பாருங்க. உண்மையிலே ஆண்டவர் பேசியிருப்பாரா?
இந்த பையனை கொடுக்கறதுக்காக கேட்டார், இது வரைக்கும் அப்படி ஒன்றும் கேட்கலையே. எப்படி எல்லாமோ யோசனை வந்திருக்கலாம்ல. ஒருவேளை பாதியில் போய் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், இல்லை நம்ம திருப்பி போய் எதுக்கும் ஒரு 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வரலாம், என்னெல்லாமே யோசிச்சிருக்கலாம்ல. நம்மளா இருந்தால் யோசிப்போமா இல்லையா? கண்டிப்பாக யோசிப்போம். தலையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட்டுங்க. திருப்பியும் சொல்கிறேன், நான் மட்டும்தான் பாவி மாதிரி இருக்கேன், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யோசிப்போங்க. ஆபிரகாம் பாருங்க, 3 நாள் போறாரு, பையனை கூட்டிட்டு போறாரு. அவ்வளோ வயசுலையும் மேலே போயிட்டு அங்கே போன உடனே திருப்பியும் யோசனை இல்லை. திருப்பியும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே ஒரு முறை கூட எனக்கு உறுதிப்படுத்துங்க, கேட்கல. ஆபிரகாமுக்கு தெரியும், ஆபிரகாம் சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன். அவருக்கு தெரியும், ஆண்டவர் கேட்டார், நீ போய் கொடு. ஆபிரகாம் சொன்னான், அவ்வளோதான் ஆண்டவரே, ஐ வில் ஒபே. கொண்டு போய் மேலே வச்சுட்டார். எடுத்து கத்தி தூக்கணும். ஆண்டு சொல்லார், ஸ்டாப், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக, உன் சந்ததி. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார், நான் எப்படா அதை சொல்லலான். ஒரு டெஸ்ட் பாஸ் ஆகிட்டேன். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்குள்ளதான் உலகமே ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள்ளதான் பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். உனக்குள்ளே உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், பூமி முழுவதும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளே. ஆனால் நாம் இன்னும் சுதந்திரிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இது போன்ற மாம்ச பலவீனங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு இன்னும் முழுமையா ஒப்பு கொடுக்கல. சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கிற வாழ்க்கை, அந்த வாய்ப்பு எத்தனையோ முறை வந்த போதும் இன்னும் அதுக்கும் ஈல்டு பண்ணல. ஆண்டவர் எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்களை கீழ்ப்படிவதற்கு நமக்கு திரும்ப 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 சொல்லியும் இன்னும் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கோம். ஆண்டவரே, அது உண்மையில தேவையா? இது இப்படி பண்ணணுமா ஆண்டவரே? இதெல்லாம் தேவையா ஆண்டவரே? உண்மையிலே நான் உண்மையிலே உங்களை விசுவாசத்தா போதாதா? இல்லை. சில வேளைகளில் ஆண்டவர் சில கிரியைகளை எதிர்பார்ப்பார், சில கீழ்ப்படிதல் ஆண்டவர் சொல்லுவார், நீ இதை பண்ணு, இதை பண்ணு. சில காரியங்கள் ஆண்டவர் தெளிவாக எழுதியிருப்பார் வசனத்தில். நம்ம அந்த இதுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அதை கீழ்ப்படியாமல் ஆண்டவர்கிட்ட போய் ரகசியத்தை கேட்கக்கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், உனக்கு தெளிவாக சொல்லி இருக்கிற 1-2 காரியத்தை ஒபே பண்ணி ரகசியத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போறல. அதனால ஆண்டவர்கிட்ட ரகசியம் கேட்கணும்னா ஃபர்ஸ்ட்ல தெரியணும், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களில் கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு இருக்கணும். நீங்க தெரிஞ்ச காரியங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க, ஆண்டவர் தெரியாத ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சும்மா ஏதோ உங்களை எக்ஸைட் பண்றதுக்காக சும்மா மறைப்பொருள் எல்லாம் வெளிப்படுத்தி, அது வேஸ்ட். ஆண்டவரே சொன்னார்ல, முத்துக்களை கொண்டு போய் பண்ணி முன்னாடி போட முடியாது. அது 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 அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன், அதுதான் எனக்கு பிரதானம். என்னை அழைத்தீரே ஆண்டவரே, தெரிந்து கொண்டீரே, வாக்குத்தத்தம் நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், நான் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், என் குடும்பம் எனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட, என் சந்ததி, என் சுற்றத்தார், நான் போகிற இடத்துலலாம் நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய். அது நான் என்னோட கிரியை கிடையாது, அது எனக்கு வாக்குத்தத்தம். இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃபார் மீ. இல்லை, அது கிருபையினால எனக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நீங்க உங்களே சோதித்து பாருங்க. ஆண்டவரே, நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன், சமாதானம் பண்ணுகிறவனாய் நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு இருக்கிறதா? ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை பார்த்தோம். இயேசுனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அதே தான். அவரும் கீழ்ப்படிய மரண சிலுவை மரண பரியந்தம் பிலிப்பியர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவருடைய வாழ்க்கை அப்படிதான். பாவிகளோடு கூட நடப்பார், ஆனால் பாவம் அவரை தொட முடியாது, ஒருவனும் அவரை குற்றப்படுத்த முடியாது. அவர் தான் சமாதான காரணராய், சமாதான பிரபுவாய் இந்த உலகத்திற்கே வந்தார். ஆபிரகாமின் வாழ்க்கையில பார்த்த அதே காரியங்கள் தான் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலையும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பிரித்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையிலையும் அதான் எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியங்கள் நாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் வாழ்க்கையில் நடக்கும்போது நாம் தைரியமா சொல்லலாம், ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கொஞ்ச நேரம் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று நாம் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக நாட்களிலே வாக்குத்தத்தங்களை கேட்டு சும்மா ஏதோ உற்சாகப்பட்டு அப்படியே போயிட்டோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்பா. அதற்கு எங்களிலே இருக்கிற தடைகள் தயவாய் மாற்றி போடுவீராக. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் எங்க வாழ்க்கையில நீர் செய்ய வேண்டிய கிரியைகளை பூரணமாய் நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே நம்மை தாழ்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உள்ளவரே, நன்றி ஆண்டவரே. என்னை தருகிறே
தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. தேவசபையே, ஏதோ வார்த்தையை கேட்டு அப்படியே முடித்து போவதற்காக அல்ல, இந்த நாள் ஆராதனை முடிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு பகுதியிலே ஆண்டவர் உங்களோடு கிரியை செய்திருப்பாரானால் அந்த காரியத்தை இன்றைக்கே, இப்பொழுதே, இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்கும் போதே அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் தாங்கப்பா, என்னால் முடியாத ஆண்டவரே, நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, நான் பழைய காரியங்கள் ஏதாவது என்னிடத்துல இருக்குமானால் அவைகளை முற்றிலுமாய் விட்டுவிட ஆண்டவர் நீரே அதை வெட்டி போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அர்ப்பணிங்க. ஆண்டவர் என்னுடைய மனதை புதிதாக்கும், என்னுடைய வாழ்க்கையில பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு இனிமே வருகிற சோதனைகளிலே நான் சமாதானம் பண்ணுகிறவனாய் நான் மாறத்தக்கதாய் எனக்கு உம்முடைய கிருபையின் பலனை தந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னால என் குடும்பத்துல சமாதானம் பெருகட்டும் அப்பா, நான் போகிற இடங்களிலே சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகளை மாற்றி போடுங்க. என்னுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு மனிதனிடத்திலிருந்தோ, ஏதோ ஒரு காரியத்துல இருந்தோ, ஏதோ ஒரு சொத்துல இருந்தோ அதுல இருந்து வர்றது இல்லப்பா. ஆசீர்வதிக்கிற உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் எனக்கு ஆசீர்வாதம் வர முடியும் ஆண்டவரே. அப்படி என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய், அநேக நாட்களாய் நீ சொல்லுகிற காரியத்திற்கு நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருந்தால் என்னை அர்ப்பணித்து தருகிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே தருகிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் ஆண்டவரே. எல்லாம் கேட்கலாமா? விண்ணப்பமாய் சொல்லுவோம். என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா எடுத்து உருவாக்குமே. குயவனே அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. எல்லாம் சொல்லுங்க. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஓ இயேசுவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினாலே மீட்டு கொண்டீர், கிருபையினாலே ரட்சித்தீரப்பா. ஹல்லேலூயா. எங்களை தருகிறோம், ஒரு முறை கூட அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 உருவாக்குங்கப்பா, உருவாக்குங்கப்பா, உருவாக்குமே என்னை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. பேசுகிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருப்பதற்காய் நன்றி. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து எங்களை உருவாக்க வல்ல உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, வார்த்தை எந்தெந்த இருதயங்களிலே நீர் விதைத்தீரோ அவைகள் பலனளிக்கத்தக்கதாய்
நீர் வேலி அடைத்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலப்படுத்துவீராக. அது 100 மடங்கு பலன் அளிக்கும் விதத்தில் நீரே கிரியை செய்யும்படியாய் தருகிறோம். எங்களை தருகிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் கூடுகையிலே மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். உம்முடைய வார்த்தையின்படி நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்ற வார்த்தையின்படி இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாயிருக்க நீர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். புதிய வாரத்தையும் தரப்போகிற புதிய மாதத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். நாங்கள் மறுபடி காணும் மட்டும் தேவ பிரச்சனை எங்களுக்கு முன் சென்று எங்களை பாதுகாத்து நடத்தட்டும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் புகழும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய்வார்.